கொண்டாட்டத்திற்கு மத்தியில் மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறிய ஸ்பெயின் அணியின் பிரபல நட்சத்திர வீரர். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியானது நேற்றைய தினம் நள்ளிரவு 12 மணி அளவில் தொடங்கியது. இப்போட்டியானது அமெரிக்காவின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் கடுமையாக மோதிக்கொண்டன. இறுதியில் ஸ்பெயின் அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2வது முறையாக உலகக்கோப்பையை வென்றது. உலகக்கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் ஸ்பெயின் அணியின் வீரர்களும் அவரது குடும்பத்தினர்களும் ரசிகர்களும் மைதானத்தில் கொண்டாட்டங்களை மேற்கொண்டனர். அப்போது ஸ்பெயின் அணியின் வீரர் ஒருவர் மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நன்றி தெரிவித்த காட்சிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஸ்பெயின் அணியின் நட்சத்திர வீரரான லாமின் யாமால் தங்கள் வெற்றிக்கான முழு முதற் காரணம் இயேசு கிறிஸ்துவே என அவருக்கு மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டு நன்றி தெரிவித்திருந்தார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரது மனதையும் கவர்ந்துள்ளது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். தங்கள் வெற்றி கொண்டாட்டத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்த இந்த வீரரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.